வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட 12 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் அளிக்க உள்ளார். இதேபோன்று மாவட்ட அளவிலான அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் நாட்களில் மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் நடைபெற உள்ளது. மோன்தா புயல் காரணமாக விசாகப்பட்டினம் விஜயவாடா மார்க்கத்தில் 150க்கும் மேற்பட்ட ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. திருப்பதியில் இருந்து விசாகப்பட்டினம் புறப்பட இருந்த ரயிலும், கடப்பாவில் இருந்து விசாகப்பட்டினம் செல்ல வேண்டிய திருமலா ரயிலும் ரத்து செய்யப்பட்டன. மேலும் ஒடிசாவின் புவனேஸ்வரில் இருந்து பெங்களூரு செல்லவிருந்த பிரசாந்தி விரைவு ரயிலும், பெங்களூரில் இருந்து புவனேஸ்வர் செல்ல இருந்த ரயிலும் ரத்து செய்யப்பட்டன. காக்கிநாடாவில் இருந்து புறப்பட்டு பெங்களூர் செல்ல இருந்த சேஷாத்ரி ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. முழுமையாக 116 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. ரத்து செய்யப்பட்ட ரயில்களில் முன்பதிவு செய்த பயணிகள் டிக்கெட் கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த அத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. மோந்தா புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வருஷம் தண்ணி வரும்போதுல இதுதானே இருக்கு, கஷ்டமா இருக்கு. பசங்க போறதுக்கு வரதுக்குலாம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லா வயசானவங்களும் வீட்டுல இருக்காங்க, அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, எதுக்கும் போக முடியல. ஒரு வருஷம் கூட தண்ணியில் இல்லாம இல்லை, வருஷம் தண்ணி. இந்த தண்ணியிலே வரணும் போகணும், இதுலயே நாங்கள் இது பண்ண வாழணும். வேலைக்கு அப்படியே தான் போகணும், ஸ்கூலுக்கு அப்படியே தான் போகணும். பசங்க காலேஜ் ஒரு அவசரத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் சரி அப்படியே தான் கூட்டிட்டு போகணும் இந்த தண்ணியில தான். தாழ்வான பகுதி என்பதால் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவது வாடிக்கையாகி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக பட்டறை பெருமந்தூரில் பழங்குடியினர் குடியிருப்பில் சூழ்ந்த மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் காரணமாக பரவலாக மழை பெய்தது. இதனால் பட்டறை பெரும்புதூர் பகுதியில் தாழ்வான பகுதியில் வசிக்கும் பழங்குடியினர் குடியிருப்பில் மழைநீர் சூழ்ந்தது. வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரை கிராம மக்களே பாத்திரங்கள் மூலம் வெளியேற்றும் நிலை உருவானது. மழைநீர் தேங்காத வகையில் முறையான கால்வாய் அமைத்து தர வேண்டும் எனவும், இல்லை என்றால் மாற்று இடம் ஒதுக்கி தர வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சத்தரை கொண்டச்சேரி இடையிலான கூவம் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் 18 நாட்களாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் சத்தரை கண்டிகை, கொண்டச்சேரி, மப்பேடு, கீழச்சேரி, சுங்குவாசத்தினம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு 7 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றிச் செல்லும் நிலை உள்ளது. மழை இந்த பாலம் உடஞ்சதுனால நாங்கள் இந்த பக்கம் பாலத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற சத்திரத்தோப்பில் வாடகை வந்துருக்கிறோம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பருவமழைக்கும் இந்த பாலம் உடைய சொல்ல பேட்ச் ஒர்க் நடத்தி அந்த பேட்ச் ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு பிரிட்ஜ் போட்ட மாதிரி கணக்கு காமிச்சிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் 10 வருஷம் மழை வருஷம் அந்த பேட்ச் ஒர்க் நடத்துல உடஞ்சி மறுபடியும் தண்ணி வருது. மறுபடியும் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சிரமப்படுறாங்க. இதனிடையே ஆவடி கண்ணப்பாளையம் தடுப்பணையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் ஆகாய தாமரை செடிகள் அருவி போல் கொட்டின. தடுப்பணை முழுவதும் படர்ந்திருந்த ஆகாய தாமரை செடிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. தமிழ்நாட்டில் விவசாயிகளின் உரத் தேவையை பூர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க ஒன்றிய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஒன்றிய ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் பருவமழை மற்றும் நீர்த்தேக்கங்கள் நிரம்பியுள்ளதால் சம்பா பருவத்தில் அதிகபட்ச நெல் சாகுபடி செய்திட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருவதாக கூறியுள்ளார். இதனால் நவம்பர் மாதத்தில் யூரியா உள்ளிட்ட உரங்களின் தேவை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தமிழ்நாடு அரசுக்கு தேவையான யூரியா, டிஏபி, எம்ஓபி, என்பிகே காம்ப்ளெக்ஸ் உரங்களை உரிய நேரத்தில் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஜே.பி. நட்டாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
பாமக நிறுவனர் ராமதாஸை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் சந்தித்து பேசினார். தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஈஸ்வரன், உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டதால் தற்போது வீட்டிற்கு வந்து நலம் விசாரித்ததாக கூறினார். திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுமா என்பது குறித்து திமுக தலைவரும் ராமதாசும் தான் முடிவு செய்ய வேண்டும் என ஈஸ்வரன் தெரிவித்தார். இறந்த வாக்காளர்களை நீக்குவதும் புதிய வாக்காளர்களை சரியாக சேர்ப்பதும் அப்படின்னு பார்க்குறப்ப அது நேராக தெரியும். ஆனால் பீகாரிலே நடந்த அந்த குளறுபடிகள், வாக்குகளை காணோம் என்று சொல்வதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் குளறுபடி ஏற்படாத வகையில் தமிழ்நாட்டில் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் ஈஸ்வரன் குறிப்பிட்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்து 90,000 ரூபாய்க்கு கீழ் சென்றது. 22 கேரட் ஆபரண தங்கம் காலையில் 1200 ரூபாய் சரிந்து 91,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. மாலையில் சவரனுக்கு மேலும் 1,800 ரூபாய் குறைந்து 88,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 225 ரூபாய் குறைந்து 11,075 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பங்குச் சந்தைகளில் தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்துள்ளதால் கடந்த 10 நாட்களாக தங்கத்தின் விலை குறைந்து வருகிறது. கடந்த 19ஆம் தேதி ஒரு சவரன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 10 நாட்களில் 9,000 ரூபாய் குறைந்து 88,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 165 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனங்களாக மாற்றும் ஒன்றிய அரசின் கொள்கை முடிவை எதிர்த்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பாக ஆவடியில் உள்ள அகில இந்திய ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவன தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நாட்டின் பாதுகாப்புக்காக ஒன்றிய அரசு எடுக்கும் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என மனுவை தள்ளுபடி செய்தனர். அதிக உற்பத்தி திறனுடன் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்யவே அரசு இந்த கொள்கை முடிவை எடுத்திருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மையலூரில் நாட்டு மருந்து சாப்பிட்டு கருவை கலைக்க முயன்ற கல்லூரி மாணவி உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். 17 வயது இளம்பெண் ஒருவர் திண்டுக்கல்லில் உள்ள கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். அவர் கர்ப்பமாக இருப்பது 32 வாரங்களுக்கு பிறகு தெரிய வந்ததை அடுத்து பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து நாட்டு மருந்து கொடுத்து கருவை கலைக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் கடந்த 24ஆம் தேதி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வடமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் பெய்து வரும் மழை காரணமாக இடைப்பருவ மாங்காய் மகசூல் அதிகரித்த போதும் ஏற்றுமதிக்கான ஆர்டர் வராததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வேப்பனஹள்ளி சுற்றுவட்டார கிராமங்களில் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு செய்து பெங்களூரா, நீலம், பங்கனப்பள்ளி, செந்தூரா உள்ளிட்ட மாங்காய் ரகங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் இடைப்பருவ மா சாகுபடி கைகொடுக்கும் நிலையில் இந்த ஆண்டு வெளி மாநிலங்களில் இருந்து ஏற்றுமதிக்கான ஆர்டர் இன்னும் கிடைக்காததால் மாங்காய்களை அறுவடை செய்யாமல் விவசாயிகள் அப்படியே விட்டுள்ளனர். தோத்தாபுரிக்கு ஆர்டர் எதுவும் இல்லை. கேரளாக்காரங்க நிறைய வருவாங்க, மகாராஷ்டிராலேருந்து தான் வருவாங்க, குஜராத்லேருந்து தான் வருவாங்க, கேரளா இதுலேருந்து தான் வருவாங்க, டெல்லியிலேருந்தா கூட ஆர்டர் வரும் எக்ஸ்போர்ட்டுக்கு எதுவுமே இப்போத்துல ஆர்டர் எதுவுமே இல்லை. இது எக்ஸ்போர்ட்டுக்கோசம் ஏதாவது அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆகுற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். கடந்த ஆண்டு பெங்களூரா மாங்காய் 1 கிலோ 80 முதல் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது கிலோ 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையிலும், செந்தூரா 100 முதல் 150 வரையிலும் வியாபாரிகள் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் கூறினர். கனமழை காரணமாக 33% மேல் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக கணக்கெடுக்கும் பணி ஒரு வாரத்தில் நிறைவடையும் என்று வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பயிர் காப்பீடு திட்டம் மற்றும் சேதம் அடைந்த பயிர்கள் கணக்கெடுப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கனமழையால் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் அவற்றை ஆய்வு செய்யும் பணிகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் கணக்கெடுப்பு ஒரு வாரத்தில் நிறைவடையும் என்றும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் இழப்பீடு தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பார் எனவும் வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை ஏரி நீர் சூழ்ந்ததால் நீதிபதிகள் குடியிருப்புகளை காலி செய்தனர். காந்திநகர் பகுதியில் சுமார் 70 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் 20 ஆண்டுகளாக நீர்வரத்து இல்லாததால் 2.5 ஏக்கர் இடத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டி திறக்கப்பட்டது. அதற்கு பின்புறத்தில் நீதிபதிகள் தங்குவதற்கான குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் தற்போது ஏரியில் தண்ணீர் நிரம்பி நீதிமன்றத்திற்குள் நுழைந்ததால் நீதிபதிகள் குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு சென்றனர். இதனையடுத்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நேரில் ஆய்வு செய்து நீதிமன்ற வளாகத்தில் சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்றும் பணிகளை துரிதப்படுத்தினார். 8வது ஊதியக்குழு உறுப்பினர்கள் நியமனத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. குழுவின் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதன் உறுப்பினர்களாக IIM பெங்களூரு பேராசிரியர் புலாக் கோஷ் மற்றும் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு செயலாளர் பங்கஜ் ஜெயின் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழு அளிக்கும் பரிந்துரைகளின்படி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் புதிய ஊதியம் நிர்ணயிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 50 லட்சம் ஒன்றிய அரசு ஊழியர்கள் மற்றும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதில் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை திருப்பி அளிக்காத வாக்காளர்கள் தொடர்பான விவரங்கள் மற்றும் அதற்கான காரணத்தை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஆய்வு செய்து அந்த பட்டியலை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலகங்களில் தகவல் பலகையில் வெளியிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு படிவங்களை பெறும்போது வாக்காளர்களிடமிருந்து எந்தவித ஆவணங்களையும் பெறக்கூடாது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகுதான் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் வழங்க வேண்டும். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக செல்லும் போது பெயர் சேர்க்கும் விண்ணப்பமான படிவம் 6 கொண்டு செல்ல வேண்டும். புதிதாக சேர விரும்பும் வாக்காளர்கள் கேட்டால் அந்த படிவத்தை அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1 ஆகியவற்றை தகுதியேற்பு நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களையும் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சர் பச்சு காடு நாக்பூரை நோக்கி டிராக்டர் பேரணியை தொடங்கினார். விவசாயிகளின் கடன் தள்ளுபடி குறித்து மகாராஷ்டிர அரசு தீர்க்கமான முடிவை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று பச்சு காடு எச்சரித்தார். எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தால் மட்டுமே போராட்டத்தை பின்வாங்குவோம் என விவசாயிகள் தெரிவித்தனர். முன்னதாக பச்சு காடு மற்றும் விவசாயிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் யாரும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் இறுதியில் ரத்தானது. தவறாக மரண தண்டனை விதிக்கப்பட்டதால் பல ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 3 பேர் இழப்பீடு கோரிய மனு குறித்து பதிலளிக்குமாறு தமிழ்நாடு, உத்தரப்பிரதேச மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மராட்டியத்தைச் சேர்ந்த ராம் சிரத் முனிலால், தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்டை வெள்ளை, UPயைச் சேர்ந்த சஞ்சய் மனு ஆகிய 3 பேர் மனுவையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அமர்வு விசாரணைக்கு ஏற்றது. தவறாக சிறையில் அடைக்கப்பட்டதால் இழப்பீடு கோரும் வழக்கில் நீதிமன்றத்திற்கு அட்டர்னி ஜெனரல் உதவ கோரிக்கை விடுத்த நிலையில் இது தொடர்பாக பதிலளிக்குமாறு அரசு தலைமை வழக்கறிஞர்கள் R. வெங்கடரமணி, துஷார் மேத்தாவுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேக விதைப்பு பணி நிறைவு பெற்றுள்ளதால் டெல்லியில் செயற்கை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான மேக விதைப்பு நடைமுறையை கையில் எடுத்திருக்கிறது டெல்லி அரசு. முதற்கட்டமாக கான்பூரில் இருந்து விமானம் மூலமாக டெல்லியின் சில பகுதிகளில் செயற்கை மழை பொழிய வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதாவது சோடியம் குளோரைடு மற்றும் சில்வர் அயோடைட் ஆகிய 2 வேதிப்பொருட்கள் மேகத்தின் மீது தூவப்பட்டு அதன் மூலமாக மழை பொழிய வைக்கும் சோதனை முயற்சி வெற்றிகரமாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 2வது கட்டமாக இந்த செயல்முறை புராரி, மயூர் விகார், கரோல்பாக் ஆகிய இடங்களில் செய்யப்பட்டது. இதன் மூலம் டெல்லியில் 15 நிமிடங்கள் முதல் 4 மணி நேரம் வரை செயற்கை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மன்ஜிந்தர் சிங் தெரிவித்தார்.
உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட 9 விமான நிலையங்களில் 4 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. குறைந்த பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் விமானங்களின் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் 4 விமான நிலையங்களில் குளிர்கால அட்டவணையின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அக்டோபர் 26 முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 28 வரை அமலில் இருக்கும் குளிர்கால அட்டவணையில் 126 விமான நிலையங்களில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலிகார், மொராதாபாத், சித்ரகூட் மற்றும் ஷவஸ்தி ஆகிய இடங்களில் இருந்து விமானங்கள் இயக்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த 4 விமான நிலையங்களுக்கான செலவு 29 கோடியிலிருந்து 260 கோடி ரூபாய் வரை இருந்ததாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 4 விமான நிலையங்களை தவிர பாவ்நகர், லூதியானா மற்றும் பாக்யோங் விமான நிலையங்களிலிருந்தும் விமானங்கள் இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை அனைத்து கட்சிகளும் எதிர்த்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் தவேக தலைவர் விஜயின் நிலைப்பாடு என்ன என்று விசிக எம்பி ரவிக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற பஞ்சமி நிலங்களை மீட்பும் கருத்தரங்கத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை விஜய் எதிர்க்கவில்லை என்றால் பாஜகவின் கையால் தான் என்பது வெட்ட வெளிச்சமாகும் என சாடினார். இன்றைக்கு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையும் அனைத்து கட்சிகளும் எதிர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், இந்தியா முழுவதும் இதற்காக எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற நேரத்தில் விஜய் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறார்? இதை எதிர்க்கிறாரா இல்லையா, அதை வரவேற்கிறாரா என்று அவர் விளக்கமளிக்க வேண்டும். இந்தியா முழுக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை எதிர்த்து வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் கர்ப்பிணி மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட தரமற்ற மருந்து கொள்முதல் முறைகேடு வழக்கில் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் உள்ளிட்ட 6 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட சத்து மற்றும் விட்டமின் ஏ மருந்துகள் சாப்பிட்ட பலருக்கு வாந்தி ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக மருந்துகள் திரும்ப பெறப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் தரமற்ற மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி போலியான கம்பெனிகளை உருவாக்கி தரமற்ற மருந்துகளை சப்ளை செய்த தேசிய சுகாதார இயக்ககத்தில் பணியாற்றிய நடராஜனை கடந்த பிப்ரவரியில் கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குநர்கள் ராமன், மோகன்குமார், சாய்ராம் ஏஜென்சியின் பங்குதாரர்களான நடராஜன், அவரது மனைவி புனிதா உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். கரூர் துயரச் சம்பவ வழக்கில் பேரிடருக்கு காரணமான விஜய், ஆதவர்ஜுனா பெயர்கள் இடம்பெறாதது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக கூட்டணிக்குள் விஜயை இழுப்பதற்காகவே கரூர் வழக்கில் அவரது பெயர் இடம்பெறவில்லை என்று நெல்லையில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் சீமான் குற்றம் சாட்டினார். நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம், என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை? புஷியானந்து தான் வேனில் ஏறி சொல்கிறாரு அந்த பேருந்தில். இப்போ அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவர் யார்? ஆதவர்ஜுனா இருக்கார். அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆரில் இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? அப்போ காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்போ விசாரணை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அந்த மாவட்ட செயலாளர் புஷியானந்து 2 பேருக்கு தான் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறது தான் கேட்கும். அவர் ஏன் அந்த எஃப்ஐஆரில் இல்லை? சிபிஐக்கு நீங்கள் அந்த வழக்கை கொண்டு வரத, விஜயையும் ஆதவர்ஜுனா வெளியில் வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் பண்ணணும். நீங்கள் வேணால் எழுதி வைங்க. பீகார், மேற்கு வங்கம் ஆகிய 2 மாநிலங்களில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்துள்ளது குறித்து விளக்கம் அளிக்குமாறு ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக வாக்காளர் திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பீகாரை தொடர்ந்து 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளது. இந்த நடவடிக்கையில் பலரின் பெயர்கள் திட்டமிட்டு நீக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து ஜன் சுராஜ் எனும் அரசியல் கட்சியின் தலைவராக மாறியிருக்கும் பிரசாந்த் கிஷோரின் பெயர் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் என 2 மாநிலங்களின் வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெற்றிருப்பதாக செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக அடுத்த 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு பிரசாந்த் கிஷோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட 12 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் அளிக்க உள்ளார். இதேபோன்று மாவட்ட அளவிலான அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் நாட்களில் மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் நடைபெற உள்ளது. கந்தசஷ்டி விழாவை ஒட்டி திருச்செந்தூர், பழமுதிர்சோலை, திருத்தணி உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற கோவில்களில் முருகப்பெருமானின் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. அசுரர்களை அழித்து போரில் வெற்றி பெற்ற சண்முகருக்கு வள்ளி தெய்வானையை மனம் முடித்து வைக்கும் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. சூரனை வதம் செய்த முருகப்பெருமானின் சினத்தை தணிக்க திருத்தணியில் வண்ண மலர்கள் கொண்டு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. வள்ளி தெய்வானை உடனுரை கல்யாண உற்சவருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை ஒட்டி பக்தர்கள் மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசை கொண்டு வந்து வணங்கினர். சென்னை வடபழனி முருகன் கோவில், திருவண்ணாமலையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வடவீதி சுப்பிரமணியர் கோவில்களிலும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. TNPSC குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ள காஞ்சிபுரத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஓரிக்கை பகுதியைச் சேர்ந்த காயத்ரி சிறு வயதிலேயே முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் தன்னம்பிக்கையை சிறிதும் இழக்காத காயத்ரி பெற்றோர் மற்றும் நண்பர்கள் உதவியுடன் வீட்டில் இருந்தபடியே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றார். தொடர்ந்து அரசு தேர்வுக்கும் தயாராகி வந்தார். TNPSC குரூப் 4 தேர்வை முதல் முறையாக எழுதி அதில் வெற்றி பெற்றும் சாதனை படைத்துள்ளார். என்ன மாதிரி இருக்க எல்லா பசங்களும் இதே மாதிரி மன உறுதியோடு அவங்களுமே அவங்களுடைய கோலை இதே மாதிரி நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணி எழுதி அவங்களுமே அச்சீவ் பண்ணணும்ன்றது அவங்க வாழ்த்து நான் சொல்லிக்கிறேன். விடாமுயற்சியோடு தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் என நம்பிக்கை விதையை விதைத்துள்ள காயத்ரிக்கு பாராட்டுக்கள் குவிக்கின்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்து 90000 ரூபாய்க்கு கீழ் சென்றது. 22 கேரட் ஆபரண தங்கம் காலையில் 1200 ரூபாய் சரிந்து 91600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. மாலையில் சவரனுக்கு மேலும் 1800 ரூபாய் குறைந்து 88600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 225 ரூபாய் குறைந்து 11075 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பங்குச் சந்தைகளில் தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்துள்ளதால் கடந்த 10 நாட்களாக தங்கத்தின் விலை குறைந்து வருகிறது. கடந்த 19ஆம் தேதி ஒரு சவரன் 96000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 10 நாட்களில் 9000 ரூபாய் குறைந்து 88600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 165 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. திண்டுக்கல் மாவட்டம் மையலூரில் நாட்டு மருந்து சாப்பிட்டு கருவை கலைக்க முயன்ற கல்லூரி மாணவி உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். 17 வயது இளம்பெண் ஒருவர் திண்டுக்கல்லில் உள்ள கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். அவர் கர்ப்பமாக இருப்பது 32 வாரங்களுக்கு பிறகு தெரிய வந்ததை அடுத்து பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து நாட்டு மருந்து கொடுத்து கருவை கலைக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் கடந்த 24ஆம் தேதி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வடமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் பெய்து வரும் மழை காரணமாக இடைப்பருவ மாங்காய் மகசூல் அதிகரித்த போதும் ஏற்றுமதிக்கான ஆர்டர் வராததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வேப்பனஹள்ளி சுற்றுவட்டார கிராமங்களில் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு செய்து பெங்களூரா, நீலம், பங்கனப்பள்ளி, செந்தூரா உள்ளிட்ட மாங்காய் ரகங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் இடைப்பருவ மா சாகுபடி கை கொடுக்கும் நிலையில் இந்த ஆண்டு வெளி மாநிலங்களில் இருந்து ஏற்றுமதிக்கான ஆர்டர் இன்னும் கிடைக்காததால் மாங்காய்களை அறுவடை செய்யாமல் விவசாயிகள் அப்படியே விட்டுள்ளனர். தோத்தாபுரிக்கு ஆர்டர் எதுவும் இல்லை. கேரளாக்காரங்க நிறைய வருவாங்க, மகாராஷ்டிராலேருந்து வருவாங்க, குஜராத்லேருந்து வருவாங்க, கேரளா இதுலேருந்து வருவாங்க, டெல்லியிலேருந்தா கூட ஆர்டர் வரும் எக்ஸ்போர்ட்டுக்கு எதுவுமே இப்போத்துல ஆர்டர் எதுவுமே இல்லை. இது எக்ஸ்போர்ட்டுக்கோசம் ஏதாவது அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆகுற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும்.
கடந்த ஆண்டு பெங்களூரு மாங்காய் 1 கிலோ 80 முதல் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது கிலோ 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையிலும், செந்தூரா 100 முதல் 150 வரையிலும் வியாபாரிகள் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் கூறினர். கனமழை காரணமாக 33% மேல் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக கணக்கெடுக்கும் பணி ஒரு வாரத்தில் நிறைவடையும் என்று வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பயிர் காப்பீடு திட்டம் மற்றும் சேதம் அடைந்த பயிர்கள் கணக்கெடுப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கனமழையால் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் அவற்றை ஆய்வு செய்யும் பணிகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் கணக்கெடுப்பு ஒரு வாரத்தில் நிறைவடையும் என்றும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் இழப்பீடு தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பார் எனவும் வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 3000 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று சவரனுக்கு 1080 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று காலை சவரனுக்கு 1200 ரூபாயும் மாலை 1800 ரூபாயும் குறைந்தது. இதனால் ஒரு சவரன் விலை 88,600 ரூபாயாக சரிந்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 135 ரூபாயும் சவரனுக்கு 1080 ரூபாயும் உயர்ந்துள்ளது. கடைகளில் 1 கிராம் தங்கம் 11,210 ரூபாய்க்கும் சவரன் 89,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 166 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. காஞ்சிபுரம் அருகே 4.5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மேலும் 10 பேரை தேடி தனிப்படை போலீசார் கேரளா விரைந்துள்ளனர். மும்பை அருகே போரிவெளியில் கொரியர் நிறுவனம் நடத்தி வரும் ஜார்டின் என்பவர் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி பெங்களூருவிலிருந்து சென்னை சவுகார்பேட்டைக்கு காரில் 4.5 கோடி ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்தார். பியூஷ்குமார், தேவேந்திர பட்டேல் ஆகிய ஊழியர்கள் காஞ்சிபுரம் ஆட்டுப்புத்தூர் அருகே வந்தபோது கத்திமுனையில் காரை கடத்திய கும்பல் ஒன்று பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது. பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கேரளாவைச் சேர்ந்த கொள்ளையர்கள் 5 பேர் சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த கொள்ளையில் மேலும் 10 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இந்த நிலையில் கைதான 5 பேரையும் நீதிமன்ற அனுமதியுடன் கேரளா அழைத்துச் சென்ற தனிப்படை போலீசார் மேலும் 10 பேரை பிடித்து பணத்தை மீட்க தீவிரம் காட்டி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 120 குளங்கள் முழுமையாக நிரம்பியுள்ளன. வடகிழக்கு பருவமழை மற்றும் மோண்டா புயல் காரணமாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக மொத்தமுள்ள 1174 ஏரிகளில் 165 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. 307 ஏரிகள் 75%, 435 ஏரிகள் 50%, 222 ஏரிகள் 25% நிரம்பியுள்ளன. இதேபோன்று மொத்தமுள்ள 3392 குளங்களில் 120 குளங்கள் முழுமையாக நிரம்பியுள்ளன. 1235 குளங்கள் 75%, 1320 குளங்கள் 50%, 547 குளங்கள் 25% நிரம்பியுள்ளன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 11வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடிவேரி அணை பகுதியில் பவானி ஆற்றில் வினாடிக்கு 1600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் பகுதியில் பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 11வது நாளாக நீடிக்கிறது. மேலும் கொடிவேரி அணை மற்றும் பவானி ஆற்றின் வெளியோர கிராமங்களில் மீன்பிடித்தல், பரிசல் பயணம் செய்ய நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் விதித்த தடை தொடர்கிறது. தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே சிறுநீரக செயலிழப்பின் விகிதாச்சாரம் அதிகரித்து வருவது மருத்துவ ஆய்வறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய தொழிலாளர்களிடையே சிறுநீரக நோய்களின் தாக்கம் குறித்து சென்னை மருத்துவக் கல்லூரியின் ஆய்வில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. 5 வேளாண் மண்டலங்களில் உள்ள 125 கிராமங்களில் 3350 விவசாய தொழிலாளர்களிடம் 2023இல் 2 கட்டங்களாக ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் முதல் கட்ட ஆய்வில் 584 பேருக்கு நிரந்தர சிறுநீரக பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவக் குழுவின் தலைவரான மூத்த சிறுநீரகவியல் மருத்துவர் டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக கடும் வெப்பத்தில் உழைப்பு, நீரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் விவசாயிகளிடையே சிறுநீரக செயலிழப்பு அதிகரித்திருக்கலாம் என லான்செட் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வேலையின் போது 45 நிமிடத்திற்கு ஒருமுறை நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் சிறுநீரக பாதிப்பை குறைக்கும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர்.
மழை குறைந்ததால் சென்னையின் முக்கிய நீராதாரமான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கடந்த சில தினங்களாக கனமழை பெய்ததால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அதன்படி நேற்று ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1800 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 640 கனஅடியாக குறைந்துள்ளது. படிப்படியாக மழை குறைந்ததால் நீர்வரத்து சரிந்ததாக தெரிகிறது. ஏரியிலிருந்து தொடர்ந்து 750 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மொத்தம் 24 அடி கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது 21 அடியாக நீர்மட்டம் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.